ஷேய் விஷ்ணு பிரம்மா எப்பா ராமேஸ்வரம் அடுத்தாப்பில் ராமநாடு அரமணை கோட்டை மன்னராட்சி ஜமீன் உள்ள கணக்கு. ஜமீன் அங்கேருந்தே கொடுத்த கணக்கு. எங்கே மன்னராட்சி ஆண்ட கணக்கு அங்கேருந்தே கொடுத்தவன். ராணிக்கு முன்னாடி வேறு ஆட்சி ஆண்டது. அதெல்லாம் அந்த பேரெல்லாம் கொடுத்தா அந்த பேர் தெரியாது. இருக்கிறவனை கொடுத்தா தான் அந்த பேர் தெரியும். சேதுபதினு வச்சுருந்தான். சேதுபதிங்கிறது ராணிக்கு முன்னாடி. ராணி ஆண்ட ஆலையில் இவனு பூரா அவனுக்கு கையை கட்டி கீழே வேலை பார்த்தவன் சேதுபதி. புரியுதா? சேதுபதி அவன் நொட்டு நொடுக்கு பூரா ராமேஸ்வரத்தில் என் மோரையை பாரு, என் மோரையை பாரு, என் மோரையை பாரு, வால் கத்தி எல்லாம் வச்சு தூக்கி வச்சுருப்பான் உள்ளே. உனக்கு இப்போத்தான் ராமேஸ்வரம் உள்ளே போகிறது கொடுக்காரு. வெளியில் வெளியில் நின்று பாரு, உள்ளே போயிடாத. சரியா? உள்ளே அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். அம்புட்டு போயிடும். ராமநாடு ராமேஸ்வரம் உள்ள கணக்கு, கீழே சுரங்கப்பாதை கணக்கு. புரியுதா? ராமநாடு கோட்டை ஜமீன் உள்ள கணக்கு கொடுத்துருப்பான். அங்கேருந்து தான் கொடுத்த கணக்கு. மன்னராட்சியில் உள்ள ராஜேக்ஷன் இருப்பான். அவன்கிட்ட அந்த ஆதியில் உள்ள கணக்கை உள்ளே கேட்டுக்கோ, சொல்லிடுவான். நாகராஜன் தகப்பனுக்கு உள்ள கணக்கில் காவலுக்கு இருக்கான் பொக்கிஷனில். அது ஒரு பொக்கிஷன். இது பொக்கிஷன் பூமிக்குள்ள பொக்கிஷன். சொத்து எல்லாம் ஜமீன் ஆண்ட பூரா ஜமீன் வீடு வீடாக உட்காந்து ஆண்டிருப்பான். மாளிகையை கட்டி அவனை பார்த்து இந்த பேர் கட்டி கட்டி நாசம் பண்ணிகிட்டே வாரான். இருக்க மானிட பிறவி பூரா பூரா அழித்து வச்சுருக்கான். அம்முட்டு பேரும் குடும்பமே உள்ளே கொண்டு போகணும்னு ஓலைச்சோடில் எழுதியிருக்கார் ஐயா. தப்பு, அரசியல்வாதி தப்பில் எல்லா பேரும் ஓட்டு முத்திரை போடுவோம் பூரா அரசியல்வாதி பல கோடி இல்லை இந்த பேப்பரை அடித்து நாசம் பண்ணுவான்னு அப்போ எழுதியிருக்கார் ஓலைச்சோடில். அதனால் அந்த கணக்கில் முழித்து பார்த்து உள்ளே போகிறது வரைக்கும் அவன் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் அது தப்பு தான் செய்யும். இந்த ஜென்மத்தில் உள்ளே போய் பிறந்தாலும் தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு அது பிறந்தது வாயை விட்டு சொல்லணும். அதனால தான் உள்ள கடவுள் அடைச்சிருக்காருன்னு அந்த வாரிசுகளை அவனுடைய வாரிசுகளுக்கு தெரியணும். புரியுதா? புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டாச்சு. முழிச்சு பார்த்துரு. ராமேஸ்வரம் வெளியில் இருப்பான் சேதுபதி. அவன் பேர் அத்தனை பேர் இருக்கும். அவனுக்கெல்லாம் பேரை நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தனை சொன்னால் போதும். அடுத்தாப்புல ராமநாடு வா, அரமனைக்கு வா. அரமனைன்னு வச்சுருப்பான். அது பூரா கட்ட மண்ணா இடிஞ்சு போயிடுச்சு. இவனுக்கு ஆண்ட இடம் பூரா கட்ட மண்ணா அழிச்சிட்டார். ஐயாவே அழிச்சிட்டார். அழிச்சிருவார்ல. தப்புக்கு மேலே தப்புச்சியா மூளை எது கொடுத்தாரு. அடுத்தடுத்த சென்ட்ரேஷன் வாலிசி வந்தால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும்னு சொல்லணும். அழிடா எழுதி குடுறா. அவன் அப்பா விட்டு சொத்து மாதிரி எழுதி கொடுத்து நாசம் பண்ணிட்டான். மன்னராட்சியில் ஜமீன் கணக்காக கொடுத்தான். ஜமீன்னா அங்கங்கே உட்காந்து இத்தனாயிரம் ஏக்கர் இத்தனாயிரம் விவசாயம் பண்ணணும், விவசாயத்தை அழிச்சிடாதங்கிற கணக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் மன்னர்கள் கொடுத்தான். அதை ஐயாட்ட கேட்டு தான் கொடுத்துருக்கான். ஐயா கடவுள் ஈஸ்வரன் 12 ஜோதிலிங்கம் கணக்கு. இவன் மானிட கெக்கன்னு சிரிப்பான். சிரிச்சிட்டான்னு அவன் வீட்டில் போய் ஆட்டிடு. அவன் குடும்பம் கந்தல் கோலமாக ஆக்கிடு. உள்ளே மாற்றுறதுக்கு கொண்டு வந்துரு அந்த டைமில். இப்போ அவனாடி சிரிக்கட்டும்ட்டார் பார்த்து. அந்த ஜமீன் 118 ஜமீனுக்குள்ள கணக்கு வரணும். தமிழ்நாடு முழுவதும் பூரா கட்டமண்ணா கிடக்கு. எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாரு ஐயா. போட சொல்லியாச்சு. அவன் காவல்துறை போட்டு ஆகணும். ஓடலைன்னா அது கணக்கு அவங்க தோண்டி எடுப்பாங்க. இதான் கணக்கு. எஃப்ஐஆர் பூரா தேனி போடி திண்டுக்கல் அடுத்தாப்புல பிரம்மா இருக்கார்ல கொடுமுடி எல்லாம் அந்த லைனும் ஐயா ஆலயம் இருக்குது. எல்லாம் இருக்குது. திருவண்ணாமலை எல்லாம் பெங்களூரு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் போட சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் இதை பார்த்து கணக்கவன் அந்த நேரம் தான் எடுப்பான். தட்டன்னு எப்பயாரும் போடுவான். இப்போ போட மாட்டான். இப்போ ஏதோ கணக்கு லூஸ் மாதிரி வருது, லூஸ் மாதிரி போகுதுன்னு அவன் நினைப்பான். அதனால் முழிச்சு பார்த்து அரமணை கோட்டையில் சேட்டவண்ணம் பூரா கிடக்கான். ராணின்னு ஒன்று வச்சுருப்பான். ராணி ஆண்ட கணக்கு சொல்லணும்ல. ராணிக்கு முன்னாடி அது வேறு கணக்கு. இப்போ இந்த ராணிங்குள்ள கணக்கை ஆண்ட ஜமீன்கள கணக்கு. அது ராணிங்கிற உட்கார வச்சு ஜமீனு பூரா ஆண்ட கணக்கு கொடுத்த கணக்கு. அதில் வழியிட்டார் ஒருத்தன். கமுதியில் இருக்கும். கமுதிப்பா. கமுதியும் போயிட்டு வந்துட்டு கோட்டை முனீஸ்வரன் இங்கேருந்தே முனியப்பனை கூட்டு போ. முனியப்பன் கூட பிறந்த 9 பேர் மொத்தம். அவங்க அண்ணன் தம்பியில் அங்கங்கே கிடப்பான். எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துரு. முடிச்சு பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துரு. ஒவ்வொருத்தனையும் நம்ம கூப்பிட்டு வந்துடணும். இந்த கைலாசத்தில் தான் இருக்கணும். பூரா தண்டனை பூரா படையில் அனுப்பையில் அங்கங்கே அவனவனை நெரிச்சு ரோட்டு காட்டில் ரத்தமாக சிந்த விட்டுருவார் ஐயா.
அந்த கணக்கை போட்டு கொடுத்துருவாரு. ரத்தம் உள்ளே போட்டுட்டா ரோட்டு காட்டில் அப்படின்றவாரு. அதனால் அந்த 9 வாரத்தை முனியப்பன் இங்கே இருக்கார். அவர் கூட பிறந்த தம்பி 8 பேர் இருக்கான். அதில் கோட்டை முனீஸ்வரம் ஒன்று, அதையும் தூக்கிட்டு வந்துரு. முனியாண்டின்னு ஒன்று இருக்கும் அங்கே அந்த பக்கத்தில், அதையும் தூக்கிட்டு வந்துரு. முடிஞ்சு வச்சு கூட்டு வாங்கடா அப்படின்னு. நீயே கூப்பிட்டு வந்துருப்பா. முனியப்பன் வார்த்தை வராது. அண்ணன் தம்பி பூரா ஒன்றோட சேர்ந்தோம், ஐயா வேலை கொடுக்க போகிறாருன்னு கொஞ்சம் மனசு சங்கடம் இருக்கும். இருந்தாலும் ரைட்டு, நீ வா கைலாசத்துக்கு வா, ஐயா உட்காந்துருக்காருன்னு கூப்பிட்டு வந்துரு. பூரா சேட்டை ஒன்றும் பூரா இப்போ ரத்த குழாயை வெடிக்கணும்ட்டார். அந்த பவரை விடுவார். அது நீ தான் விடணும். பவரை உன் கையில் கொடுத்துருவாரு. ரத்த குழாய் வெடிக்கணும். டப் டப் டப்புன்னு வெடித்து ரத்தம் வெளியே கக்கணும். அதான் கணக்கு. அதுதான் ஆடையில் கட்டியிருக்க. பார்ப்பான், பார்க்க மாட்டான். இப்போ ஐயோ கணக்கு ஒரு தப்பு செஞ்சு வச்சுருக்கான்ல, 1008 தப்பு செஞ்சுருக்கான். எப்படி பார்ப்பான்? அவன் மனசு சுண்டும். அவன் ஈரக்கொலை சுண்டும். ராமநாடு அரமனை கோட்டையிலேருந்து எல்லாம் ஜமீன் கொடுத்த கணக்கு பூரா, ஜமீன் இருந்த இடம் பூரா உட்காந்து முழிச்சு பார்த்துட்டு வந்துட்டு அதில் பூரா எல்லாம் மாட்டிடுவான். கணக்கு இத்தனாயிரம் ஏக்கர் உள்ள வரையில் கொடுமுடியெலாம் இந்த இப்போ முதலமைச்சர் அதிமுக இருந்தான்ல, அவன்லாம் உள்ளே மாட்டுவான். திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம் எல்லாம் மாட்டுவானுங்க. புரியுதா? இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி இருந்த அவளை எல்லாம் யார், ஜெயலலிதா கூட இருந்த கணக்கு ரெட்டலை சின்னம், அது பூரா நெல்லை மாவட்டத்தில் பூரா மாட்டுவான். ஆணும் பெண்ணும் மாட்டோம் எழுதி வச்சுட்டு ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் விட்டுச்சு தூக்குவார், ரிவிட் அடிப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா. தேனி, ஓடி, தேவாரம் பூரா ஜமீன் இருக்கான், அண்ணன் இருக்கான். எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா உள்ளே மாட்டி கணக்கு சொல்லிடுவான். ஐயா இத்தனாயிரம் ஏக்கர் கொடுத்தாங்க, அரமனை கோட்டை ராமநாடுலேருந்து கொடுத்தாங்க. ஜமீன் எங்கள் பாட்டியா சீயா மாட்டியா பூட்டியான்னு சொல்லுவான். அதான் நஞ்சை ஊஞ்ச பூட்டி எப்படி அடிச்சுக்கான் பார்த்தியா? கந்தல் கோலமாக ஏலே ஒரு ஏக்கர் இருக்கா, அதை வச்சு விவசாயம் பண்ணி குடும்பத்தை வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிற வச்சுட்டு அலைதான் பேப்பருக்காக. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா. ஆட்டிருப்பா. ராமநாடு போயிட்டு வந்துடு. ராமநாடு அரமனை கோட்டையில் ராஜாக்ஷன் இருப்பான், அவனை தட்டி கொடுத்துட்டு வந்துடுப்பா. ஐயா